சாகாமல் இருக்க வேண்டும் என்கிற ஆசை அவரிடம் ஏற்பட்டது. அந்த சாகாமல் இருக்க வேண்டுங்கிற அதுதான் லட்சியம்னு சொல்லி இந்த உலக சமயத்தில் எங்கே இருக்குது? அதாவது நான் அந்த சமயத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே நான் சாகாமல் இருக்கதான் அப்படின்னு அங்கே சொல்கிற மாதிரி அதை ஃபோக்கஸ் பண்ணி எந்த இதுவுமே இல்லையே. ஆனால் இவர் அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறார். என் மார்க்கம் இறப்பை ஒழிக்கும் மார்க்கம், என் மார்க்கத்தில் சாகா கல்வியை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இது ஒரு மருத்துவத்தினுடைய ஒரு உச்சபட்ச கண்டுபிடிப்பு தானே. நானே உங்கள்கிட்ட கேட்குறேன், மிராக்கிள் சொல்றத விட உயர்ந்த அறிவுன்னு சொல்லலாமா? ஏன் நம்ம அதிசயம்னு சொல்றோம்? அதிசயம்ங்கிறது விட இதுதான் உயர்ந்த அறிவு அப்படிங்கிறது மருத்துவத்துறையினுடைய உயர்ந்த அறிவு, சாகா நிலைன்னு சொல்லலாம். அதை விரும்பினாருன்னு சொன்னா இப்போ என்னுடைய ஆசை என்னன்னா சாகாம இருக்கலாம் அப்படின்னு நான் சில என்னுடைய பழக்கத்தில் இருக்கிற ஒரு விவிஐபிகளோட நான் பழகும்போது கூட சொல்லுவேன், சாகாமல் இருக்கலாம். கக்கன்னு சிரிச்சிட்டாங்க. எப்பா யாராவது நம்புவாங்களா அப்படின்னு. அதே மாதிரி என்னுடைய குழந்தைகள்கிட்ட பேசும்போது சாகாமல் இருக்கலாமா, அவங்களும் நகைச்சுவை மாதிரி நினைக்கிறாங்க. நான் கேட்குறேன், அது சிரிப்புக்கு உள்ளானது அல்ல, சிந்திக்கிறதுக்கு உள்ளதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், சாகாமல் இருக்கலங்கிறத ஒரு கற்பனையே வச்சுக்கிடுவோம், அது வேண்டான்னு சொல்றதுக்கு யாராவது இருக்காங்களா? அப்போ மனிதனுடைய விருப்பம் தானே அது. இப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம சம்பாதிக்கிறதாகட்டும், பேருக்கு புகழுக்கு எல்லாமே நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு தானே. அப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க சாகாமல் இருக்கிறதும் ஒரு விருப்பம் தான். அப்போ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு நாம் ஏன் சிந்திக்கலேன்னு கேட்டால், உண்மையை சொல்லட்டா, நம்ம சமய மதங்கள் மார்க்கங்கள் எல்லாம் சாகாமல் இருக்கிறதான லட்சியம்னு சொல்லலை, நாம் நம்பலை. Dr. Srivarma's Vagicare, his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும்.